ஹலோ காய்ஸ், என்னோடய ஃப்ரைடே ஈவினிங் ரொட்டீன் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு மணிக்கு மேலே தான் இந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் மேலே காய போட்டிருந்தேன். ஏன்னா பாப்பாவோட ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்றதுனால அவனை கூட்டிகிட்டு வர்றதுக்கே டைம் கரெக்டாக இருந்தது. ஸோ ஈவினிங் மேலே சாம்பிராணிலாம் சாமிக்கு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் அந்த இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். நல்லா சாம்பிராணிலாம் போட்டுட்டு ஒரு காஃபி குடிக்கணும் போல் தோணுச்சு. ஈவினிங் மேலே காஃபி போட்டு குடிச்சிட்டு கிச்சன் கவுண்டர் டாப்லாம் கொஞ்சம் சைட்லலாம் ஒரு எண்ணெய் பிசுக்காக இருந்துச்சா. ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணி நல்லா தெளித்து விட்டுட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டேன். டைல்ஸில் ஃபுல்லாமே கொஞ்சம் எண்ணெய் பிசுக்காக இருந்துச்சு, ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டேன். கொஞ்சம் இது க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். எனக்கு தான் அப்படி தோணுதா இல்லை உங்களுக்கும் அப்படி தோணுமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உப்பு ஜாடிலாம் எடுத்து நல்லா தொடச்சிட்டு அதே இடத்துல வச்சுட்டேன். பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருந்தது. என்னோடய மோர் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய், see you the next video.